Welcome to Learn with Genie. In the video, we will SSC MTS 2019 shift-wise max solutions. August 13, first shift. So, this is an easy shift. So, first questions. First question. The cost price of an article is 480. If it is sold at a profit of 12.5%, what is the selling price of the article? So, here 12.5% profit. So, in the 12.5% fraction of 1 by 8. So, 1 by 8 is our profit. Cost price is 480. So, selling price is 1 plus 1 by 8 of cost price. So, selling price is 480. Cost price is 480. So, 1 plus 1 by 8 is 9 by 8. So, 9 by 8 into cost price is 480. So, 1s are 60. So, 9 into 60, 540. So, selling price is 540. Option 4. Another question. If 4a equal to 6b equal to 5c, then a is to b is to c is. So, first is 4a equal to 6b. 4a is equal to 6b. So, a by b is equal to 6 by 4. So, this is 3 by 2. 6b by 5c is equal to 6b is equal to 5c. So, b by c is equal to 5 by 6. So, now we so, a is to b 3 is to 2, b is to c 5 is to 6. So, 5 is to 6. So, this is 5 ஆலியும் இத 2 ஆலியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So, மல்டிப்ளை பண்ணும்போது 15 is to 10 is to 6 2s are 12. So, 15 is to 10 is to 12 தான் இது மூணுத்தோட ரேஷியோ. ஆப்ஷன் 2. அடுத்த क्वेश्चन. What percent of 5.6 kg is 140 gram? So, 1 kg ன்றது பாத்தீங்கன்னா 1000 grams இல்லையா? So, அப்போ நம்மளுக்கு 5.6 kg ன்றதை 5600 grams னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 5600 கிராம்ஸில் 140 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 140 by 5600 into 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 14 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4s ஆர், இது 10s ஆர். ஸோ 10 by 4 எவ்வளோ வரும்? 2.5. ஸோ அப்போ 2.5%. ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின். The value of x in the given equation 23 square plus root x is equal to 625. So, நம்மளுக்கு root x is equal to 625. இந்த 23 square அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். minus 23 square 529 இல்லையா? So, 529 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 96 வருமா? So, root x is equal to 96 னா அப்போ x is equal to 96 square. Squaring on both sides பண்ணுறோம். So, 96 square நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 9216 வரும். ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின். 5 years ago, the average age of 4 girls was 7 years. A new girl is included, then the average present age becomes 13 years. The present age of the new girl is. So, 5 years ago, age of 4 girls was 7 years. இப்போ அந்த average of 4 girls x னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ sum of that 4 girls பார்த்தீங்கன்னா அந்த 4 girlஸோட sum எவ்வளோ இருந்திருக்கும்? 4x இருந்திருக்கும். ஸோ 5 years ago சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கும் 5 years நம்ம மைனஸ் பண்ணோன்னா 4 girlஸோட ஏஜ் மொத்தமாக 5 years ago எவ்வளோ வந்திருக்குன்னா 4x minus 20. ஏன்னா ஒருத்தருக்கும் 5 years மைனஸ் பண்ணுவோம். ஸோ 4 into 5 20. ஸோ 4x minus 20. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் பிஃபோர் 5 years. அதாவது ஏஜ் 5 years ago. ஓகே. ஸோ இதோட ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னா 7 years கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4x minus 20 by 4 is equal to 7. ஸோ இந்த 4 மேலே மல்டிப்ளை பண்ணோன்னா 4x minus 20 is equal to 28. ஸோ அப்போ 4x is equal to 48. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 12னு கிடச்சிருமா? ஸோ x is equal to 12னு கிடச்சிச்சு. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா புதுசாக ஒரு கேர்ளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேர்ளோட ஆவரேஜ் 13 years. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் த நியூ கேர்ள் நியூ கேர்ளை இன்க்ளூட் பண்ணும்போது ஆவரேஜ் 13 இயர்ஸாக மாறிடுச்சு. அப்போது அந்த நியூ கேர்ளோட ஏஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 12 தான் இவங்களோட பர்சன்டேஜோட ஆவரேஜ் இல்லையா? ஸோ 12 into 4. ஸோ இதுதான் சம் ஆஃப் தட் 4 கேர்ள்ஸ். இவங்க கூட ஒரு கேர்ள் நியூவாக ஆட் ஆகுறாங்க. அவங்களோட ஏஜ் ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இப்போ 5 கேர்ள்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 5 கேர்ள்ஸோட ஆவரேஜ் தான் 13. ஸோ இந்த 13 மேலே 5 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 12 4s are 48. 48 plus y is equal to 65. அப்போ y is equal to 65 minus 48 17. ஸோ அப்போ நியூலி ஆடட் கேர்ளோட ஏஜ் 17 years. அடுத்த கொஸ்டின். The length, breadth and height of a cuboid are 18 cm, 24 cm and 4 cm. ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஒரு cuboid கொடுத்துருக்காங்க. அதோட length, breadth, height கொடுத்துருக்காங்க. The volume of the cube is equal to the volume of the cuboid. ஸோ volume of the cube volume of the cuboid ஈக்குவலாக இருக்கீங்க.
ஸோ அந்த க்யூபோட சைஸ் என்ன அப்படின்றது தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் த க்யூப் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த க்யூப் வந்து ஏ க்யூப், வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வந்து நம்மளுக்கு 18 இன்ட்டு 24 இன்ட்டு 4. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 18 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 24 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 4 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2. ஸோ இங்கே ஒரு 2 3, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ ஏ க்யூபோட வேல்யூ இதுனா ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 3க்கு பதிலாக ஒரு 3 வந்துடும். ஸோ இங்கே ஒரு 3 2 இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு 2, இங்கே ஒரு 3 2 இருக்குது, அதுக்கு பதிலாக இன்னொரு 2. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ அப்போ சைட் ஆஃப் த க்யூப் வந்து நம்மளுக்கு 12னு கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், a train travelling at the speed of 108 km/h crosses a pole in 32 seconds. The length in of the train is, meter of the train is. ஸோ இங்கே ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 108 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ 108 km/h இதை வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா இன்ட்டு 5/18. ஸோ 1s are 6 are. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும்னா 30 m/s. இதுதான் வந்து ஸ்பீடு. அடுத்தது டைம் டேக்கன் டு கிராஸ், டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 seconds. ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு தெரியாது. லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் பை டைம். ஸோ இதுதான் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸ்பீடு வந்து 30 which will be equal to length of the train divided by 32. ஸோ இந்த 32 மேலே மல்டிப்ளை பண்ணுறோன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் வில் பி 30 into 32 960 மீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயினாக இருந்திருக்கும். ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின், a cone has a radius of 20 cm, height 21 cm, the total surface area of the cone is. ஸோ ஒரு கோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ரைட் ட்ரையாங்கில் ரிவால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஹைட் வந்து 21, ரேடியஸ் வந்து 20. ஸோ 20 21க்கான ட்ரிப்ளெட் வந்து என்னது, 29. ஸோ அப்போது ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும், 29 இருந்திருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இது 3 தெரிஞ்சிச்சு. டிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் இஸ் ஈக்குவல் டு πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல். ஸோ πr வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ வந்து என்னது 20, ஆர் ப்ளஸ் எல் அதாவது 20 + 29, 20 + 29 வந்து 49. ஸோ 7 1s are 7 7s are. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 440 into 7 வருமா, 440 into 7 வந்து உங்களுக்கு 3080 கிடைக்கும். ஸோ அப்போ டிஎஸ் ஆஃப் அ கோன் வந்து 3080. அடுத்த கொஸ்டின், an item is marked 35.7% above the cost price. If a discount of 9.09% is allowed, then the profit percentage correct to the nearest integer is. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜெலாம் நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 37.5ன்றது என்னென்னா 3/8. அதே மாதிரி இந்த 9.09ன்றது வந்து பார்த்திங்கன்னா 1/11. ஸோ ஐட்டம் இஸ் மார்க்டு அட் above the cost price. ஸோ 1 + 3/8 வரணும். ஸோ 1 + 3/8 வந்து 11/8. ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 11/8 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்ன்றது ரிடக்ஷன் தானே. ஸோ அப்போ 1 - 1/11, 1 - 1/11 வந்து 10/11 ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே எஸ்பிக்கும் சிபிக்கும் தானே கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எம்பிக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ எஸ்பி வில் பி ஈக்குவல் டு 10/11 இன்ட்டு எம்பிக்கு பதிலாக 11/8 இன்ட்டு சிபி. ஸோ 11 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5s are 4s are. ஸோ அப்போ SP/CP இஸ் ஈக்குவல் டு 5/4. ஸோ அப்போ 5/4னா அப்போ இந்த 4லேருந்து 5 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. அப்போ அந்த 1/4 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஸோ 1/4ன்றத பர்சன்டேஜில் எழுதிங்கன்னா 25%. ஸோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25. அடுத்த கொஸ்டின், the simple interest on an amount of 2,800 at the end of 3 years is 420 rupees. What would be the simple interest on an amount of 3,200 for the same rate and same period? ஸோ இங்கே வந்து அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது, P into R into T/100. ஸோ இதில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 420, பிரின்சிபல் வந்து 2,800, ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 years டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4s are, இது வந்து 60. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 1s are, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ இது 1s are, இது வந்து 5s are. ஸோ அப்போ நம்மளுக்கு ரேட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 5%. ஸோ ரேட் வந்து நம்ம 5%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே ரேட்டில் நம்மளுக்கு இதே ரேட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்
3,200 rupees. So இப்போ இங்கே principal வந்து 3,200 for a rate of 5%. So into 5 into same period. So into 3 divided by 100. So இந்த 2 0 cancel ஆகிடும். 5 3s are 15. So 32 into 15. So 32 into 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 480 rupees கிடைக்கும். So simple interest வந்து இங்கே 480, option 3. அடுத்த question. A buys a water cooler at some price and sells it to B at a profit of 20%. B sells it to C at a profit of 10%. If C bought it for rupees 6,666, then the cost price of B is. ஸோ இங்கே ஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கூலரை பி கிட்ட விற்கிறாங்க, அதே மாதிரி பி வந்து சி கிட்ட விற்கிறாங்க. ஏ வந்து பி கிட்ட விற்கும் போது 20% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, பி வந்து சி கிட்ட விற்கும் போது 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஸோ சி எவ்வளோக்கு அந்த பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6,606. இங்கே நம்மக்கிட்ட பியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையே கிடையாது, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பியோட காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம், அதுலேருந்து 10% ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ 110 by 100 in x into 110 by 100 is equal to 6666. So இந்த 2 0 cancel பண்ணிட்டோம்னா x into 11 by 10 is equal to 6666. So 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1s are 606. ஸோ அப்போ x is equal to இந்த 10 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6060. ஸோ இதுதான் பியோட காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும், ஆப்ஷன் 4. அடுத்த கொஷின், இந்த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா இங்கே கொடுத்துக்கிற நம்பர்ஸ் வந்து 1/2, 2/7, 3/4, 1/3 அண்ட் 5/8. இதுதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற 5 நம்பர். இதோட மீடியன் அதாவது மிடில் வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து எழுதிக்கலாம். அசெண்டிங் ஆர்டர்னால் இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோவஸ்ட் வேல்யூ வந்து 2/7. ஸோ 2/7, அடுத்தது 1/3, அடுத்தது 1/2, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5/8, அடுத்தது 3/4. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டரில் மிடில் வேல்யூ என்னது 1/2, கரெக்டாக. ஸோ அப்போது 1/2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின், pipe A can fill a tank in 36 minutes. Pipe B can empty the tank in 45 minutes. If both the pipes are opened simultaneously to fill the tank, half of its capacity is. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா A வந்து 36 மினிட்ஸில் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ண முடியும், பைப் B வந்து ஒரு டேங்கை 45 மினிட்ஸில் எம்டி பண்ண முடியும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் வந்து 180. ஸோ இது வந்து 5s are, இது வந்து 4s are. அதே மாதிரி -4. ஏன் இங்கே -4 எடுத்துக்கிறோன்னா இது வந்து எம்டிங் டேங்க். ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 5 - 4 1, ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 180 டிவைடட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா half of its capacity தான். ஸோ ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 180னா இப்போ ஹாஃப் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 180/2 90. ஸோ இந்த 90ன்றதை ஃபில் பண்ணுறதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து ஃபில் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்கோன்னா 90/1 minutes. That is 90 minutes. So 90 minutes நம்ம ஹார்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா 90/60 which will be equal to 1.5 hour. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A is twice as good as writing a novel as B. Together they can finish the novel in 24 days. In how many days can A alone write the novel? ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா twice as good as Bன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாவலை வந்து 24 டேஸில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 2B + B வந்து 24 days ஆகுது. ஸோ அப்போ 3 times of B தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 days ஆகுது. அப்போ B மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா 3 × 24 72 days ஆகிருக்கும், கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம வந்து A + B வந்து 24, B மட்டும் தனியாக ஒர்க் பண்ணும்போது 72 days. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து 72. ஸோ அப்போ இங்கே வந்து இது வந்து 3s are, இது வந்து 1. ஸோ அப்போ B வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, A வந்து 3 parts ஆஃப் ஏவும் பியும் சேர்ந்து பண்ணும்போது 3 parts ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ A மட்டும் தனியாக எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 3 - 1 2. ஸோ அப்போ A மட்டும் தனியாக ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க? டோட்டல் ஒர்க் வந்து 72, அவங்க ஒரு நாள் பண்ணுற ஒர்க் வந்து 2. ஸோ 72/2 வந்து 36 days. ஸோ A மட்டும் தனியாக ஒர்க் பண்ணும்போது 36 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், 78 is divided into 2 parts such that 4 times the first part and 5 times the second part are in the ratio 14:15. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A Bன்னு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 4A is equal to 4A/5B is equal to 14/15ன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4A/5B is equal to 14/15. இதில் நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1s are 3s are, இங்கே வந்து 2s are 7s are. ஸோ இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா A/B is equal to 7/6. ஸோ இந்த ஏவும் பியும் 7:6 ரேஷியோவில் இருக்குது. இப்போது 78 தான் நம்ம பிரிச்சிருக்கோம், கரெக்டாக. 78 தான் 7x 6xன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ டோட்டலாக 13x தான்
78. 7 plus 6 13. 13x தான் 78 னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6. ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்றது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 7x. ஸோ 7 into 6 will be equal to 42. ஆப்ஷன் 2. அடுத்த கொஷின். The volume of prism is 288 centimeter cube and the height is 24 centimeter. The base area of the prism is. ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் ப்ரிசம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் ப்ரிசம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இதுதான் வால்யூம் ஆஃப் த ப்ரிசம். ஸோ வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் வந்து 288 இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஹைட் வந்து எவ்வளோ 24. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 12 2s ஆர் இது வந்து 24னு வரும். ஸோ 1s ஆர் 12s ஆர். ஸோ பேஸ் ஏரியா நம்மளுக்கு டேரெக்டாக எவ்வளோன்னு கிடச்சிருச்சு 12னு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். The compound interest on an amount of rupees 5120 at the rate of 12.5% for 3 years is. இந்த 12.5%ன்றதை நம்ம என்ன எழுதலாம் 1/8 எழுதிக்கலாமா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னா P into 1 plus R by 100 the whole power n minus 1. கரெக்டாக. ஸோ இதில் Pயோட வேல்யூ வந்து 5120 into 1 plus R by 100. இந்த R by 100 தான் வந்து 1/8. இப்போ 1 plus 1/8 9/8. the whole power எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் 3 minus 1. ஸோ it will be equal to 5120 into 9 cube வந்து 729 divided by 512. அந்த 512 மேலே போச்சுன்னா இங்கேயும் 512 வந்துடும். ஸோ 729 minus 512 by 512. ஸோ இது 1s ஆர் இது வந்து 10s ஆர் கிடச்சிருமா. ஸோ 10 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 217 கிடைக்கும். ஸோ 217 into 10 2170. அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The LCM of two numbers is 231. HCF of two numbers is 11. If one number is 77, the other number is. So இங்கே நம்மளுக்கு வந்து fundamental theorem of arithmetic என்னன்னா LCM into HCF is equal to product of two numbers. So product of given numbers. ஸோ நம்மளுக்கு given numbers வந்து x into yன்னு வச்சுக்கலாம். LCM LCF வந்து கொடுத்துட்டாங்க. LCM வந்து 231, HCF வந்து 11. இதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் வந்து 77ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னொரு நம்பரை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 231. ஸோ டேரெக்டாகவே 11 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1s ஆர் 7s ஆர். இது ரெண்டுத்தையும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 1s ஆர் 7 3s ஆர் 21 திருப்பியும் வரும் 33. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 33. therefore the other number வந்து பார்த்தீங்கன்னா 33. அடுத்த கொஸ்டின். if A is to B is equal to 3 is to 4, B is to C is equal to 2 is to 3 and A நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து A plus B is to B plus C is to C plus A. ஸோ நம்மக்கிட்ட வந்து A is to B வந்து 3 is to 4னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B is to C வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 2 is to 3. ஸோ கன்சால்டேட்டாக மொத்தமாக சேர்த்து ரேஷியோ எடுக்கும்போது இதை வந்து 1ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கும். ஸோ 3 is to 4 is to 2 3s are 6. ஸோ 3 is to 4 is to 6 தான் நம்மளோட ரேஷியோ. இங்கே நம்மக்கிட்ட கேட்டுக்கிறது A plus B. ஸோ இதுதான் A, இதுதான் B, இதுதான் C. ஸோ A plus B வந்து 7. அதே மாதிரி B plus C வந்து பார்த்தீங்கன்னா 4 plus 7 10. 4 plus 6 10. அதே மாதிரி C plus A வந்து பார்த்தீங்கன்னா 3 plus 6 9. ஸோ 7 is to 10 is to 9 தான் நம்மளுக்கான ரேஷியோ. ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். 6 2s are 12, 12 plus 1 13, 13/6 plus 18 1s are 18, 18 plus 13, 31/18 minus 1/6 into. ஸோ 16/4ன்றது என்ன வரும் 16 divided by 4 4. கரெக்டாக. ஸோ அடுத்தது நம்ம வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 18 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 13 3s are 39, 39 plus 31 minus 3 divided by 18 into 4. கரெக்டாக. ஸோ 39 plus 31 வந்து 70, 70 minus 3 வந்து 67 வருமா. ஸோ 67/18 into 4. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 8 28 24 plus 2 24 plus 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 வரும். ஸோ 268/18. இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 9s ஆர். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 134. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 134/9. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A total of 57 sweets were distributed among 10 children such that each girl gets 6 sweets and each boy gets 5 sweets. The number of boys are. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ பாய்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். கேர்ள்ஸும் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா தான் டோட்டல் ஸ்ட்ரென்த். அப்போ x plus y வந்து 10. கரெக்டாக. ஸோ டோட்டலாக 10 சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால. அடுத்தது பாய்ஸ்க்கு எத்தனை ஸ்வீட் கொடுக்குறாங்க 5 ஸ்வீட்ஸ். ஸோ அப்போ 5x ப்ளஸ் கேர்ள்ஸ்க்கு எத்தனை ஸ்வீட் கொடுக்குறாங்க ஈச் கேர்ள் கெட்ஸ் 6 ஸ்வீட்ஸ் இல்லையா. ஸோ 6y
which will be equal to 57. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5x + 5y will be equal to 50 and 5x + 6y will be equal to 57. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 5x கேன்சல் ஆகிடும். -y is equal to -7. ஸோ which will give us y is equal to 7. ஸோ y 7னா அப்போ x எவ்வளோ இருந்திருக்கும்? x வந்து 3 இருந்திருக்கும். ஏன்னா x + y வந்து 10, y 7னா அப்போ என்னது? x வந்து 3. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்றது x தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின். A man is walking at a speed of 12 km/h. After every kilometer, he takes a rest of 4 minutes. How much time will he take to cover a distance of 8 km? ஸோ வித்தவுட் ரெஸ்ட்டு போனார்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 km/h போனார்னா இந்த 8 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவார்னா 8/12, அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இதுதானே டைம் டேக்கன். ஸோ 12/8ன்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2/3 ஹார்ஸ்ன்னு கிடைக்குமா? ஸோ 2/3 ஹார்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா இன்ட்டு 60, கரெக்டாக? ஸோ இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா 1s are 20 × 2 40 minutes. ஸோ 40 minutesன்றது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாப்பேஜ். ஸோ ஸ்டாப்பேஜ் டைம் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி கிலோமீட்டர் ஹி டேக்ஸ் 4 minutes ரெஸ்ட். ஸோ இந்த 8 கிலோமீட்டர்ஸ் அவர் போகிறதுக்கு 7 times ரெஸ்ட் எடுத்திருப்பார். அதாவது ஆஃப்டர் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர், செகண்ட் கிலோமீட்டர், தேர்ட் கிலோமீட்டர் அப்படி ரெஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்திருப்பார். ஆனால் 8th கிலோமீட்டருக்கு அப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை, ஏன்னா அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருப்பார். ஸோ அவர் எத்தனை டைம்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பார்னா 7 times ரெஸ்ட் எடுத்திருப்பார். ஒரு வாட்டியும் 4 minutes ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ 7 × 4 டோட்டலாக அவர் ரெஸ்ட் எடுத்த டைம் வந்து 28 minutes. ஸோ டோட்டலாக அவர் ட்ராவல் பண்ண டைம் 40 minutes, ரெஸ்ட் எடுத்த டைம் 28 minutes. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 + 28 68 minutes தான் டோட்டல் டைம் டேக்கன். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர்.